இம்ப்ளான்ட் கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்னு எதாவது இருக்கா? அதாவது யாருக்கு வந்து இம்ப்ளான்ட்டே செய்ய முடியாது. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம், டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலாம், பெனிஃபிட் இருக்குது, அவசியம் பண்ணணும், பற்களை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ளான்ட்டே பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்து சாத்தியம் கிடையாது இம்ப்ளான்ட். அது மாதிரி இருக்கா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம பற்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கோம். இம்ப்ளான்ட்லாம் என்ன, எலும்பில் பொறுத்த வேண்டியது. ஸோ இம்ப்ளான்ட் வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். சில பர்டிகுலர் குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு வந்து இந்த போன் சம்மந்தமாக ஏதாவது மருந்து சாப்பிட்ருப்பாங்க. யூஸ்வலாக இந்த மெடிக்கேஷனுக்கு பேர் பிஸ்பாஸ்ஃபனேட்ஸ்னு பேர். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் மெடிக்கேஷனை வந்து சாப்பிடுவாங்க. இந்த மெடிக்கேஷன் வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்கும். டேப்லெட் ஃபார்மில் யூஸ்வலாக வாரம் ஒரு முறை இருக்கும், 6 மந்த்துக்கு ஒரு முறை, 1 மந்த்துக்கு ஒரு முறை டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஜெக்டபிள் ஃபார்மில், இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்டபிள் ஃபார்மில் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி ஆர் 1 இயருக்கு ஒரு வாட்டி அது மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்பாஸ்ஃபனேட் சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து இந்த எலும்போட மெட்டபாலிசம் வந்து மாறிடும். பற்களில் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பொருத்தக்கூடிய இடத்துல வந்து அந்த இடத்துல எலும்பு கரைஞ்சு இம்ப்ளான்ட் பொருத்தின இடத்துல புதுசாக எலும்பு வளர்ந்து அந்த எலும்பு வந்து இம்ப்ளான்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிற அதனால இந்த 3 மாதம் வெயிட் பண்ணுறோம், அதுக்கு மேலே பற்கள் கொடுக்குறோம். இந்த பிஸ்பாஸ்ஃபனேட் சாப்பிட்ற பேஷண்ட், இந்த சாப்பிட்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இந்த போன் மெட்டபாலிசம் வந்து நார்மலாக இருக்காது, தடைப்பட்டுரும். ஸோ இவங்களுக்கு வந்து பற்களை எடுக்கிறதே கான்ட்ராண்டிகேஷன். சில பேர் பேஷண்ட் பார்த்துருப்பாங்க, இந்த பிஸ்பாஸ்ஃபனேட் சாப்பிட்றவங்களே அவங்களுக்கு தெரியாது, ஏதோ சொத்த பல்லில் போய் டாக்டர்கிட்ட போய் பல்லுக்கள் எடுத்திருப்பாங்க. பற்கள் எடுத்த இடம் ஹீலே ஆகாது, அந்த இடத்துல எலும்பு நெக்ரோஸ் ஆகி சீழ் பிடித்து அந்த வந்துகிட்டே இருக்கும், எலும்பு அந்த இடத்துல ஹீலே ஆகாது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ளான்ட் கான்ட்ராண்டிகேட்டட், இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஏன் இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம்? நம்ம இம்ப்ளான்ட் போட்டால் அந்த இம்ப்ளான்ட் போட்ட இடத்துல எலும்பு ஹீலே ஆகாது. ஸோ எலும்பு ஹீலே ஆகலைன்னா நம்மளால் அந்த இம்ப்ளான்ட்டை ரெஸ்டோர் பண்ண முடியாது, எலும்பு நெக்ரோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இவங்களுக்கு இம்ப்ளான்ட் அவாய்ட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இம்ப்ளான்ட் போடணும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த இன்ட்ராவீனஸ், அதாவது வெயின் மூலமாக கொடுத்துருந்த மெடிக்கேஷன் வந்து 1 to 2 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த எலும்போட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். ஓரல் அது யூஸ்வலாக வந்து இன்ட்ராவீனஸ் கொடுத்துருந்தா இம்ப்ளான்ட்டே செய்ய மாட்டோம். இம்ப்ளான்ட் இல்லாத வேறு ஏதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ரொசீஜரில் தான் பல்கள் கொடுப்போம். ஓரல் பிஸ்பாஸ்ஃபனேட், அதாவது டேப்லெட் ஃபார்மில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த டேப்லெட் ஃபார்மில் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 இயர் போஸ்ட் த லாஸ்ட் டேப்லெட், அப்போது வந்து போன் சப்போர்ட் எப்படி இருக்குது, எலும்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சிம்பிள் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு ஹீலிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will do the procedure for implant. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ண மாட்டோம். சில பேருக்கு வந்து யூஸ்வலாக இந்த ஹெட் அண்ட் நெக் ரீஜனில், அதாவது ப்ளஸ் ஓரல் ரீஜனில் வந்து அந்த கேன்சர் ஆன பேஷண்ட் சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பிஸ்பாஸ்ஃபனேட்டில் ஆற மாதிரியே இந்த ரேடியேஷனால் எலும்போட ஹீலிங் தன்மை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ரேடியேஷன், போஸ்ட் ரேடியேஷன் பேஷண்ட்டுக்கும் வந்து இம்ப்ளான்ட் கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணால் இம்ப்ளான்ட் ஹீல் ஆகாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போனால் இந்த 2 குறிப்பிட்ட, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் மெடிக்கேஷன் சாப்பிட்ற பேஷண்ட் ஆர் ரேடியேஷன் பேஷண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக இம்ப்ளான்ட் பண்ண மாட்டோம். வேறு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிலதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ரிஸ்க் இருக்கும். அதாவது பேஷண்ட்டுக்கு வேறு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கும், அவங்க வந்து சர்ஜிக்கல் ரிஸ்க், சர்ஜரி அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் செய்ய முடியாது, அவங்க இட்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லையா. ஸோ சர்ஜரி பண்ண முடியாதுன்னா இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து போன் டிசீசஸ் எதாவது இருக்கும், எலும்பு சம்மந்தமான ஏதாவது நோய். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எலும்பு சம்மந்தமான நோய் இருக்கும்போதும் இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம். சில பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மெடிக்கேஷன் நிறையா சாப்பிடுவாங்க, எலும்போட தன்மை எஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கும் வந்து இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம். ஸோ எய்தர் சர்ஜிக்கல் ரிஸ்க் ஆர் எலும்பு சம்பந்தமான டிசீஸ் ஆர் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் கீமோதெரப்பி ஆர் கேன்சர் ரேடியேஷன் தெரப்பி அது முடித்ததுக்கப்புறம் செய்ய மாட்டோம். அண்ட் பிஸ்பாஸ்ஃபனேட், அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள, அட்வான்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள பேஷண்ட் பிஸ்பாஸ்ஃபனேட் சாப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெலாம் தான் இம்ப்ளான்ட் வந்து கான்ட்ராண்டிகேட்டட் செய்ய மாட்டோம். வேறு வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம் சில பேஷண்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப மெடிக்கேஷன் சாப்பிட்டுருப்பாங்க, அவங்களால வந்து அவங்களோட நேச்சுரல் டீத்தை வந்து
நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சர்ஜரி பண்ணி அதில் பற்களை பொருத்தி அந்த பற்களை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் உள்ள பேஷண்ட்ஸ் ஆர் நேச்சுரல் டீத்தே அவங்களால நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ட்ஸ் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாததுனால அந்த இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ரிலேட்டிவ் கான்ட்ராண்டிகேஷன். ஸோ அவங்களால அந்த இம்ப்ளான்ட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியாததுனால அவங்களுக்கும் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ இந்த சில கண்டிஷனில் தான் நம்ம இம்ப்ளான்ட் அவாய்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் தாடையில் எலும்பே இல்லை அப்படின்னா இம்ப்ளான்ட் செய்ய முடியாது. ஆனால் இட்ஸ் நாட் அ கான்ட்ராண்டிகேஷன். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஜைகோமா இம்ப்ளான்ட் பண்ணலாம், பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் பண்ணலாம், வேறு ஆர் போன் கிராஃப்ட் பண்ணி இம்ப்ளான்ட் செய்ய முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்மளால் பைபாஸ் பண்ணி பெட்டர் பண்ண முடியும். ஆர் சில குறிப்பிட்ட மெடிக்கல் கண்டிஷன் நான் பேசின மாதிரி மெடிக்கல் கண்டிஷனில் தான் இம்ப்ளான்ட் வந்து கான்ட்ராண்டிகேட்டட் செய்ய மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.